மெஷர்மெண்ட் ஆஃப் பவர். இந்த பவர் மெஷர் பண்ணுற மெஷரிங் டிவைஸ் என்ன அப்படின்னா வாட் மீட்டர். Watt meter is a measuring device which is used to measure the power consumption. Okay. நார்மலாக பவருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா பவர் இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு I. ஓகே, இப்போ இட் இஸ் கன்சிடர் அன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் இதுதான் லோட். இது வந்து ஒரு சிம்பிள் பேசிக் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். இந்த லோடோட பவர் கன்சப்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணி? வாட் மீட்டர் யூஸ் பண்ணி. பட் இன்னொரு ஐடியா என்னென்னா, இப்போ இந்த லோடில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் கால்குலேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா, இதுக்கு சீரியஸாக ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணுவோம், பேரலாக ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, நமக்கு பவருக்கு என்ன ஃபார்முலா? வோல்டேஜ் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இப்போ இந்த வோல்டேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, இந்த வோல்ட் மீட்டர் ரீடிங் அப்புறம் அம்மீட்டர் ரீடிங், அதாவது வோல்ட் மீட்டர் ரீடிங் அண்ட் அம்மீட்டர் ரீடிங் இப்படி கால்குலேட் பண்ணாலே யூ வில் கெட் என்னது, ஹவு மெனி வாட்ஸ் த லோட் ஹேஸ் பீங் கன்சியூம்டு. இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ சிம்பிளாக ஒரு வோல்ட் மீட்டர் ஒரு அம்மீட்டர் வச்சு சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. பட் இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாமே, வாட் மீட்டரே தேவையில்லையே, அப்புறம் எதுக்காக நம்ம வாட் மீட்டர் யூஸ் பண்ணுறோம்? நீங்கள் மிஷின்ஸ் லேப்லாம் வாட் மீட்டர் பார்த்துருப்பீங்க. MLCV மெயின் லோடு காமன் வோல்டேஜ், இந்த மாதிரி 4 டெர்மினல்ஸ் இருக்கும். அதில் MC வந்து ஷார்ட் பண்ணுவீங்க, ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிவிட்டு அந்த கால்குலேஷன்ஸ் அந்த ரீடிங் வந்து எடுப்பீங்க. அதானது வாட் மீட்டர். அந்த வாட் மீட்டர் எதுக்கு தேவை? நம்ம ஜஸ்ட்டு வோல்ட் மீட்டர் ரீடிங் அம்மீட்டர் ரீடிங் அது மட்டுமே மல்டிப்ளை பண்ணிடலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். பட் அங்கே தான் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இது எல்லாமே என்னது, இந்த சர்க்கியூட்டை பொறுத்தவரையும் இது வந்து DC பவர். DC பவருக்கு தான் ஃபார்முலா ப்ராடக்ட் ஆஃப் V இன்ட்டு I. AC பவருக்கு ஃபார்முலா என்னென்னா P இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு I இன்ட்டு cos phi. எஸ், ஏன் அப்படின்னா AC பவரில் இதுதான் வோல்டேஜ் அப்படின்னா, கரண்ட் எப்படின்னா இதே இன்ஸ்டன்ட்டில் ஸ்டார்ட் ஆகாது. பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இட் லேக்ஸ் அட் சம் அதர் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் தான் என்னது, ஃபை. அதாவது I லேக்ஸ் V பை ஃபை. இதை ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சோன்னா I லேக்ஸ் V பை ஃபை. ஓகே, அப்போ இந்த ஃபேஸர் ஆங்கிள், காஸ் ஆஃப் த ஃபேஸர் ஆங்கிள் தான் என்னது, ஆவரேஜ் பவர். இந்த ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லையும் இதுவும் கோயின்சைட் ஆகாது. இந்த சைன் வேவும் இந்த கரண்ட்டோட சைன் வேவும் கோயின்சைட் ஆகாது. இட் லேக்ஸ் அட் சம் அதர் ஆங்கிள் ஃபை. அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ ஆவரேஜ் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா V இன்ட்டு I காஸ் ஃபை. இந்த காஸ் ஃபை வேல்யூ இந்த மெத்தடில் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ AC சர்க்கியூட்லேயுமே கூட இந்த மாதிரி AC சர்க்கியூட்லேயுமே இந்த வோல்ட் மீட்டரும் அம்மீட்டரும் மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த VI ரேட்டிங் மட்டும்தான் வரும். VI ரேட்டிங் மட்டும்தான் வரும். இந்த காஸ் பை அந்த ஃபேஸ் ஆங்கிள் பவர் ஃபேக்டரோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த வாட் மீட்டர். ஓகே, வாட் மீட்டர் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இதில் லோடு சைடில் என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா அம்மீட்டர். லெட் மீ எக்ஸ்பிளைன் டீட்டெயில். ஓகே, மெஷர்மெண்ட் ஆஃப் DC பவர். இது வந்து கேஸ் 1. இதில் ஜஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு லோடுக்கு வந்து DC பவர் தான். இது வந்து வாட் மீட்டரோட கான்செப்ட் இங்கே வராது. DC பவருக்கு என்ன ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்போம், ஜஸ்ட்டு V இன்ட்டு I, அதாவது வோல்ட் மீட்டர் ரீடிங் இன்ட்டு அம்மீட்டர் ரீடிங் அப்படி இருக்குது. ஓகே, இந்த
இங்கே ஆக்சுவலாக லோடு இதுதான் பவர் கன்சியூம்டு பை த லோடு. இதுக்கு என்ன ஃபார்முலானா வீனா இந்த வி கிடையாது, அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் த லோடு அண்ட் கரண்ட் என்டர்ஸ் இன்டு த லோடு. அப்போ இதானது வோல்டேஜ் அக்ராஸ் த லோடு, கரண்ட் என்டர்ஸ் இன்டு த லோடு வந்து ஐஎல். அப்போ ஆக்சுவலாக ட்ரூ பவர் என்ன அப்படின்னா விஎல் இன்ட்டு ஐஎல். பட் நம்ம இந்த மாதிரி வோல்டேஜையும் அம்மீட்டரையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால சம் எரர் வரும். ஏன் எரர் வருது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த வோல்ட் மீட்டர் இட் டேக்ஸ் சம் கரண்ட் ஃப்ரம் திஸ் பாத். ஸோ இது வந்து இன்டேக் கரண்ட், அதாவது சோர்ஸ்லேருந்து எடுக்கிற இன்டேக் கரண்ட் வந்து எப்படி எழுதலாம்னா ஐ. ஓகே, இதில் கவனிங்க, இந்த வோல்ட் மீட்டருக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் என்னன்னா இந்த மாதிரி கேவிஎல் அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து என்னன்னா மெஷர்டு வோல்டேஜ். ஸோ விஎம் இஸ் த சம் ஆஃப் விஏ ப்ளஸ் வி லோடு. இந்த விஏ அப்படின்னா என்னென்னா வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் அம்மீட்டர். அதாவது இதில் வந்து இன்டர்னலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மெஷர்டு வோல்டேஜ் இஸ் த சம் ஆஃப் விஏ ப்ளஸ் விஎல். நீங்கள் கேவிஎல் அப்ளை பண்ணால் இந்த ஈக்குவேஷன் வரும். கேவிஎல் அப்ளை பண்ணால் விஏ ப்ளஸ் விஎல். அப்போ ஆக்சுவலாக மெஷர்டு பவர், ட்ரூ பவர்ன்றது இந்த விஎல் இன்ட்டு ஐஎல். மெஷர்டு பவர் என்ன வரும் அப்படின்னா மெஷர்டு ஆக்சுவலாக நம்ம மெஷர் பண்ணுறது என்னென்னா இந்த வோல்டேஜ் மெஷர்டு இன்ட்டு இந்த கரண்ட் ஐஎல். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வி மெஷர்டுனா லோடுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் மட்டும் மெஷர் பண்ணாது, இங்கே வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த இந்த அம்மீட்டருக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் ஆகும். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதில் சம் வோல்டேஜ் ட்ராப் ஆகும், இதையும் சேர்ந்து அடிட்டிவாக தான் எடுக்கும். ஸோ சப்ஸ்டியூட் திஸ் எக்ஸ்பிரஷன் இன் திஸ் ஈக்குவேஷன். தேர்ஃபோர் விஏ ப்ளஸ் விஎல், வி லோடு தான் விஎல் இன்ட்டு ஐஎல் இஸ் ஈக்குவல் டு VAIL ப்ளஸ் VLIL. இந்த VLIL தான் is equation number 1, 2, 3, substitute 2 in 3. From equation number 1, measured power is equal to VLIL plus VAIL. From equation number 1, P measured is equal to P true power. ஏன்னா VLILன்றது P true power, true power. இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ VLIL can be replaced with P suffix true plus VAIL. அதாவது மெஷர்டு வேல்யூ, நம்ம ஆக்சுவலாக ஒரு இதை மெஷர் பண்ணுறோம், பவர் மெஷர் பண்ணுறோன்னா ட்ரூ வேல்யூ என்ன இருக்கோ அதை அப்படியே மெஷர் பண்ணணும். பட் இந்த கேஸில் ட்ரூ வேல்யூ மெஷர் பண்ண முடியலை. ஏன் அப்படின்னா இங்கே பிஎம் இஸ் ஈக்குவல் டு பிடின்னு வரணும், அப்படின்னா தான் எரர் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். பட் இது என்னது அப்படின்னா எரர் எதனால் இந்த எரர் வருது அப்படின்னா இதுக்கு இன்டர்னலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸில் வர்ற எரர். இந்த விஏ அந்த ரெசிஸ்டன்ஸ்னால சம் வோல்டேஜ் வந்து இந்த அம்மீட்டரில் ட்ராப் ஆகுது. ஸோ அந்த விஏ தான் இது. ஸோ அந்த வோல்டேஜ் அப்புறம் அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், அதுதான் அது இந்த எரர் டியூ டு internal resistance of the ammeter internal resistance. ஓகேயா? இந்த VAIL எப்படியும் எழுதலாம் அப்படின்னா PM is equal to P true plus VA. இந்த VA it can be written as
எப்படின்னா, ஏன்னா இதில் சம் வோல்டேஜ் சம் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதலாம்? IL into RA. RA என்னது? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர் into IL. Therefore, PM is equal to PT plus IL square RA, where RA வந்து என்னது? internal resistance of ammeter. இது என்னது? error due to ammeter internal resistance. இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு அப்போ என்ன பண்ணலாம்? இந்த எரர் எப்படி அபாலிஷ் பண்ணலாம்? வேணால் இன்னொன்று பண்ணலாம். இந்த வோல்ட் மீட்டரை இங்கே கொண்டு வந்துட்டு அம்மீட்டரை இந்த வோல்ட் மீட்டருக்கு முன்னாடி இப்படி கனெக்ட் பண்ணலாம். லெட் மீ ட்ரா த சர்க்யூட் டயக்ராம். லுக் அட் திஸ் டயக்ராம். இந்த டயக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் வோல்ட் மீட்டரை இந்த சைடு மூவ் பண்ணியிருக்கோம், அம்மீட்டரை முன்னால் கொண்டு போயிருக்கோம். ஏன் அப்படி? ஏன்னா இந்த வோல்ட் மீட்டர் அம்மீட்டருக்கு முன்னால் இருக்கிறதுனால இதில் சம் ரெசிஸ்டன்ஸ்னால வோல்டேஜ் ட்ராப் வருது. அந்த வோல்டேஜ் ட்ராப்பையும் சேர்த்து இது மெஷர் பண்ணுது. அதாவது VM is equal to VA. இந்த அம்மீட்டருக்கு அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்குது, அதையும் சேர்த்து இது இந்த வோல்ட் மீட்டர் மெஷர் பண்ணுறதுனால தான் இந்த VAன்ற டேர்ம்னால தான் இங்கே எரர் வருது. அப்போ இந்த VAவை 0 ஆக்கணும்னா இந்த VA 0 ஆகிட்டா இங்கே இந்த எரர் வந்து வராது. வரலைன்னா மெஷர்டு வேல்யூ ட்ரூ வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். பட் அதனால் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த அம்மீட்டரை முன்னால் மூவ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அம்மீட்டரை இங்கேருந்து அம்மீட்டரை இங்கே கொண்டு வந்திருக்கோம். இது கேஸ் 2. பட் இங்கேயும் எரர் வரும். இங்கே இன்னொரு வேறு புதுசாக ஒரு எரர் வரும். எப்படி அப்படின்னா, இதில் சப்ளை இன்டேக் கரண்ட் ஆக்சுவலாக பிஃபோர் கோயிங் இன் டு தட் நம்ம ட்ரூ பவர்னால் என்னென்னா, இந்த லோடுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் அப்புறம் இதில் என்ட்ரு ஆகிற லோடு கரண்ட், இதுதானது ப்ராடக்ட் ஆஃப் VL அண்ட் IL. இதானது ட்ரூ பவர். ஓகே, பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இது என்னது? சப்ளை இன்டேக் கரண்ட். இந்த கரண்ட்டு ஃபுல்லாக இங்கே போகாது. ஏன் அப்படின்னா, இந்த வோல்ட் மீட்டர் இட் ஹேஸ் சம் ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ். அதனால் இதில் சம் கரண்ட் வந்து என்ட்ரு ஆகும். இதில் இந்த வோல்ட் மீட்டரில் இங்கே கரண்ட் என்ட்ரு ஆனால் தான் இந்த வோல்ட் மீட்டரோட பாயிண்ட் வந்து டெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தீட்டா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I. தீட்டானது என்னதுன்னா இந்த டெஃப்ளெக்ஷன் ஆங்கிள். அப்போ அது வோல்ட் மீட்டர் டேக்ஸ் சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். ஏன்னா ஐடியலாக பார்த்தோம்னா வோல்ட் மீட்டருக்கு இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ்னால் தான் இது ஓப்பன் சர்க்யூட். இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ்னால் இது ஓப்பன் சர்க்யூட். ஓப்பன் சர்க்யூட்டில் கரண்ட் என்ட்ரு ஆகாது. ஸோ இன்டேக் கரண்ட் ஃபுல்லாகவே என்னாகும்? லோடுக்கு என்ட்ரு ஆகும். பட் ப்ராக்டிக்கல் கேஸில் இங்கே கரண்ட் என்ட்ரு ஆகலைன்னா இந்த வோல்ட் மீட்டரே ஒர்க் ஆகும். இன்னொன்று, இந்த வோல்ட் மீட்டரில் இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. இட் ஹாஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஓகே, அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இட் டேக்ஸ் சம் கரண்ட். அப்போ மெஷர்டு பவர் என்னது? P(m)னா மெஷர்டு பவர். எதை மெஷர் பண்ணுறோம்? நம்ம ஆக்சுவலாக வோல்ட் மீட்டர் ரீடிங் இன்ட்டு அம்மீட்டர் ரீடிங்னு பண்ணுறோம்ல. அப்போ நம்ம மெஷர் பண்ணுறது என்ன அப்படின்னா, இங்கே இந்த வோல்டேஜ். ஏன்னா இந்த இது ரெண்டும் பேரலல் கனெக்ஷன். ஸோ VL தான், இதுவும் VL. VM is equal to VL. VM எப்படி வேணாலும் எழுதலாம், VM ஆர் VL. அப்புறம் இந்த கரண்ட்டை தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். இந்த கரண்ட் என்னது? I தான் வரும். IL வந்து நம்ம அம்மீட்ரு இங்கே கனெக்ட் பண்ணியிருந்தால் டேரெக்டாக ILன்னு எழுதலாம். பட் அம்மீட்ரு இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது மெஷர்டு பவர்னால் என்னென்னா, வோல்ட் மீட்டர் ரீடிங் இன்ட்டு அம்மீட்டர் ரீடிங். அம்மீட்டரோட எதை ரீட் பண்ணுவோம்? ILஆ ரீட் பண்ணுவோம்? கிடையாது. ஏன்னா அம்மீட்டர் இங்கே இருக்கிறதுனால இன்டேக் கரண்ட்டை தான் ரீட் பண்ணும். ஸோ VM இன்ட்டு I. இங்கே KCL அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா, I இஸ் ஈக்குவல் டு இந்த இன்டேக் கரண்ட் I தான்
இங்கே ஒரு பாத் இங்கே ஒரு பாத்தில் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ I is equal to entering current I is equal to sum of leaving current. leaving current என்னது IV அப்புறம் IL. ஸோ IV plus IL. Question number 1, 2, 3. Substitute 3 in 2. என்ன வரும்? measured power is equal to Vm, இந்த ஐக்கு பதிலாக IV plus IL. இன்னொரு விஷயம், விஎம்மும் விஎல்லும் ஈக்குவல், ஏன்னா இது ரெண்டுமே பேரலாக இருக்குது. விஎம் இஸ் ஈக்குவல் டு விஎல். ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணோம்னா விஎம்ஐவி ப்ளஸ் விஎம்ஐஎல். விஎம்மும் விஎல்லும் ஈக்குவல், தேர்ஃபோர் விஎல்ஐஎல், அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் ப்ளஸ் இது இங்கே எழுதுகிறோம் விஎம்ஐவி. இதுதான் அது இந்த விஎல்ஐஎல் ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1. Vm is equal to ஈக்குவேஷன் நம்பர் 1ல் என்ன இருக்குது? VLIL தான் என்னது? ட்ரூ பவர். தேர்ஃபோர் இதுதான் என்னது? ட்ரூ ப்ளஸ் என்னது? இதுதான் என்னது? எரர். எரர் டியூ டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வோல்ட்மீட்டர், அல்லது எரர் due to error occurs due to voltmeter. ஓகே, இந்த Vm into IV இதை எப்படி எழுதலாம்? இந்த வோல்டேஜ் ஆர் VL எப்படி வேணாலும் எழுதலாம். VL ஹோல் ஸ்கொயர் பை இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னது? RV, where RV என்னன்னா internal resistance of voltmeter. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே, இதை பேஸ் பண்ணியும் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம சால்வ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான், ஆன்லைன் எக்ஸாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ நீங்கள் இந்த டெரிவேஷன்ஸ்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, பட் கான்செப்ட் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். நான் எதுவுமே சொல்லாமல் இந்த சர்க்யூட் டயக்ராம் டைரெக்டாக அது எழுதுனேன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ நீங்கள் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லைன்னா ரிப்பீட்டடாக வீடியோஸ் பாருங்கள். ஓகே, இதில் ஸோ 2 மெத்தடில், அதாவது வோல்ட்மீட்டரை இங்கே கனெக்ட் பண்ணி அம்மீட்டர் இங்கே கனெக்ட் பண்ணாலும் எதனால்? அம்மீட்டர்னால சம் எரர் வருது. சப்போஸ் ஓகே, அம்மீட்டர் இந்த பக்கம் மூவ் பண்ணிவிட்டு வோல்ட்மீட்டரை லோடுக்கு பக்கத்தில் கனெக்ட் பண்ணால் இப்போ எரர் எங்கேருந்து வருது? எரர் அக்கர்ஸ் டியூ டு வோல்ட்மீட்டர். ஸோ த கன்க்ளூஷன் இஸ், எதனால் எரர் வருதுன்னா லோடுக்கு பக்கத்தில் என்ன மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதனால தான் எரர் வருது. இங்கே லோடுக்கு பக்கத்தில் வோல்ட்மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எரர் அக்கர்ஸ் டியூ டு வோல்ட்மீட்டர். லாஸ்ட் கேஸில் லோடுக்கு பக்கத்தில் அம்மீட்டர் தான் இருக்குது. ஸோ ஹியர் எரர் அக்கர்ஸ் டு அம்மீட்டர். எரர் அக்கர்ஸ் டியூ டு த அம்மீட்டர். இது ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டு இது எதனால் எரர் வருது அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு விஷயம், இந்த கேஸ் 1 இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டில் ஃபஸ்ட் என்ன இருக்குது? வோல்ட்மீட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் அம்மீட்டர் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா, திஸ் மெத்தட் இட் கேன் பி ஆல்சோ, இந்த கனெக்ஷனுக்கு பேர் எப்படி சொல்கிறோன்னா வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் மெத்தட். VA மெத்தட். இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட் எடுத்தோன்னா அம்மீட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் தான் வோல்ட்மீட்டர் இருக்குது. ஸோ இட் கேன் பி கால்ட் அஸ் அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் மெத்தட். இதுவும் ஒரு ஆப்ஜெக்டிவ் கொஷின். எப்படின்னா, எந்த மெத்தட்னால
வோல்ட்மீட்டரில் எரர் அக்கர் ஆகும் அப்படின்னா இந்த மெத்தட். அதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் மெத்தட், வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் மெத்தட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட்டு இந்த 2 கேசஸ், ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பார்த்தோம், மெஷர்டு பவர் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் கேஸில் வந்து மெஷர்டு பவர் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ பவர் ப்ளஸ் இந்த எரர். ஃபஸ்ட்டு கேஸில் மெஷர்டு பவர் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ பவர் ப்ளஸ் எரர். ஸோ இதில் வந்து எந்த வேல்யூ வந்து ஹையர் வேல்யூ, ட்ரூ வேல்யூ ஹையரா, மெஷர்டு பவர் வந்து ஹையர் வேல்யூவா? அதாவது மெஷர்டு பவர், இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தே சொல்லலாம், மெஷர்டு பவர் வந்து என்ன, ட்ரூ பவர் ப்ளஸ் எரர். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு என்ன சொல்லலாம், ட்ரூ பவரை விட மெஷர்டு பவரோட வேல்யூ தான் அதிகம். ஏன்னா எரரையும் ஆட் பண்ணால் தான் மெஷர்டு பவர் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் எரரும் ட்ரூ பவரும் சேர்ந்து தான் மெஷர்டு பவர். ஸோ இன் போத் தி கேசஸ் என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, மெஷர்டு பவர் இஸ் கிரேட்டர் தென் ட்ரூ பவர். இது வந்து போத் கேசஸ்லேயும் அப்ளிகபிள். பட் அப்போ எப்படி தான் கனெக்ட் பண்ணலாம், அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் மெத்தடில் கனெக்ட் பண்ணாலும் எரர் வருது, வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் மெத்தடில் கனெக்ட் பண்ணாலும் எரர் வருது. அப்போ எரரை எப்படி தான் மினிமைஸ் பண்ணுறது அப்படின்னா, எரரை மினிமைஸே பண்ண முடியாது. அதாவது எரரை வந்து நல்லிஃபையே பண்ண முடியாது, மினிமைஸ் வேணால் பண்ணலாம். ஓகே, அப்போ எந்த மெத்தடில், எந்த மாதிரி சர்க்யூட்டில் எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஹை ரெசிஸ்டிவ் லோடு எங்கே இருக்கோ அங்கே எது கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் மெத்தடில் எரர் வந்து லெஸ்ஸாக இருக்கும், லெஸ்ஸர் வேல்யூவாக இருக்கும். நீங்கள் வேணால் இந்த லோடர் ரெசிஸ்டன்ஸ் கம்மியான வேல்யூ வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நீங்கள் அந்தளவு டீப்பாக போக தேவையில்லை, இது ஆப்ஜெக்டிவ் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. எப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நோட் பண்ணுங்கள், வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஹைலி ரெசிஸ்டிவ் லோட், இல்லைன்னா லோ லோட் கரண்ட்ஸ். அதே மாதிரி அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் மெத்தடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, லோ ரெசிஸ்டிவ் லோட்லையும் இல்லைன்னா ஹை லோட் கரண்ட்லையும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா எரர் ரெடியூஸ் ஆகும். இந்த மெத்தடில் ஹை ரெசிஸ்டிவ் லோடு இருந்தால் வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் மெத்தட் யூஸ் பண்ணால் தான் எரரை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இப்படியும் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த 2 கேஸ்லேயுமே மெஷர்டு பவர் தான் ட்ரூ பவரை விட வேல்யூஸ் வந்து அதிகம். இதை வந்து இப்போ ஆப்ஜெக்டிவ் பேசிஸ் கொஸ்டின் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி சென்டென்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆப்ஷன்ஸில் எப்படி வேணாலும் இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஏன்னா ப்ராப்ளம்ஸுமே 1 மார்க் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் வரும். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரே ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு 5 மினிட்ஸ். என்னென்னா, இந்த வாட் மீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இதில் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் லேபில். அதோட சிம்பிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோடு இங்கே இருக்கும். லோடு இதோட பவர் கன்சப்ஷன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா எப்படி இருக்கும், எம்எல்சிவி அப்படின்னு 4 டெர்மினல்ஸ் இருக்கும். ஓகே, இங்கே எம்எல்சிவி மெயின், லோடு, காமன், வோல்டேஜ், இந்த மாதிரி 4 டெர்மினல்ஸ் இருக்கும். இதில் இந்த லோடுக்கு சீரீஸாக இருக்குல்ல, சீரீஸாக உள்ளது என்ன அப்படின்னா இது கரண்ட் காயில். ஏன்னா லோடுக்கு என்ன கரண்ட் என்டர் ஆகுதோ அந்த கரண்ட்டில் அந்த கரண்ட்டு வந்து இந்த காயிலில் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டெஃப்ளெக்ஷன், இது கரண்ட் காயில். அதே மாதிரி இந்த சிவின்றது எப்படி இருக்கும்னா இந்த லோடுக்கு பேரலாக இருக்கும். ஓகே, இந்த பேரலாக இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா ப்ரெஷர் காயில், வோல்டேஜ் காயில் எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் காமனாக என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் ப்ரெஷர் காயில் இல்லைன்னா பொட்டன்ஷியல் காயில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எம்எல்சிவி. இப்போ நமக்கு என்ன டவுட்னா, நீங்கள் மிஷின்ஸ் லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எப்போவுமே இந்த எம்ஐயும் சியையும் ஷார்ட் பண்ணுவீங்க. டிஃபால்ட்டாக எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் எலக்ட்ரிக்கல்
மிஷின்ஸ் லேபில் எடுத்தோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா எம்சியை ஷார்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் லேபில் பண்ணிங்களா என்னன்னு தெரில, மிஷின்ஸ் 2 லேபில். இப்போ நம்ம கொஷின் என்னென்னா, எதுக்காக இந்த எம்மும் சியும் வந்து ஷார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணணும். எதுக்கு? இந்த லோடுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணணும். அப்போ எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்லேயுமே நம்ம எம்மும் சியும் ஷார்ட் பண்ணுறோம். அதையும் டீஃபால்ட்டாக அந்த மேனுஃபேக்சர், அதாவது வாட் மீட்டர் மேனுஃபேக்சர் பண்ணும்போதே டீஃபால்ட்டாக எம்சியை ஷார்ட் பண்ணியே வச்சுருக்கலாம்ல. அதே ஒவ்வொரு தடவையும் நம்மளை வந்து இந்த ஷார்ட் சர்க்யூட் பண்ண சொல்கிறாங்க எம்மும் சியும். டீஃபால்ட்டாக அப்படியே வச்சுட்டா நமக்கு அந்த ஒர்க்கு வந்து நம்ம மறுபடியும் கனெக்ஷன் கொடுக்க தேவையில்லை. ஏன்? அதுதான் என்ன ரீசன்? why MC terminals of wattmeter should not be ஷார்ட் சர்க்யூட்டட் பை டீஃபால்ட்டாக அதை ஏன் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணலை எம்சியும்? அதனால் இப்போ நம்ம முன்னாடி ஒரு டாபிக் பார்த்தோம், அது ஒரு மெயின் ரீசன். ஏன் அப்படின்னா, இங்கே வோல்ட் மீட்டர் முன்னால் இருக்குது, லோடுக்கு பக்கத்தில் இந்த கரண்ட் காயில் தான் பக்கத்தில் இருக்குது. ஸோ இது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி கனெக்ஷன் இருந்தால் இங்கே வோல்ட் மீட்டர், இந்த இது வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 டெர்மினல்ஸ், இதைத்தான் வந்து இந்த பொட்டன்ஷியல் ப்ரெஷர் காயில் மெஷர் பண்ணும். இந்த கரண்ட் காயில் எதை மெஷர் பண்ணணும்னா, கரண்ட் என்டர்ஸ் இன்டு த லோட். அப்படின்னா இந்த ப்ரெஷர் காயில் வோல்ட் மீட்டர் மாதிரியும் கரண்ட் காயில் அம்மீட்டர் மாதிரியும் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ எம்எல்சிவி இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது எது மாதிரி இந்த கனெக்ஷன் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? வோல்ட் மீட்டர், அப்புறம் லோடுக்கு பக்கத்தில் அம்மீட்டர். ஸோ இது எப்படின்னா, வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் மெத்தடில் இந்த கனெக்ஷன் வந்து இருக்குது. ஓகேயா? இப்போ இந்த மாதிரி நான் மாற்றி யூஸ் பண்ணணும். எப்படி? அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் மெத்தடில், இப்போ நம்ம லாஸ்ட்டு படித்தோம்ல அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் மெத்தட், இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னா இது வந்து ஆக்சுவலாக டிசி பவருக்கு மெஷர் பண்ணுது. பட் இந்த வாட் மீட்டரையும் அப்படி கனெக்ட் பண்ணலாம். எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அம்மீட்டர் வந்துடும், வோல்ட் மீட்ரு இந்த ப்ரெஷர் காயில், இந்த கரண்ட் காயில் இங்கே வந்துடும், அதாவது எம்மும் எல்லும் வந்துடும். அடுத்து இந்த சிவின்னா என்னது? ப்ரெஷர் காயில். சிவி ப்ரெஷர் காயில்னால் இங்கே சிவி. ஸோ இந்த மாதிரி வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் கனெக்ஷனுக்குன்னா எம்ஐசியும் ஷார்ட் பண்ணணும். பட் நம்ம அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் கனெக்ஷன் வேணும்னா எல்லையும் சியையும் ஷார்ட் பண்ணணும். எல்சி ஷுட் பி ஷார்ட் சர்க்யூட்டட். எதுக்கு? அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் மெத்தட். இங்கே இருக்கும் லோடு இந்த மாதிரி இருக்குது. இது வந்து என்னென்னா அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் மெத்தட். ஸோ நம்ம ஒரு லோடுக்கு என்ன பவர் கன்சப்ஷன், அது அந்த லோடோட பவர் கன்சப்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அந்த வாட் மீட்டரை வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் மெத்தட்லையும் கனெக்ட் பண்ணலாம், அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் மெத்தட்லையும் கனெக்ட் பண்ணலாம். வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் மெத்தடில் கனெக்ட் பண்ணணும்னா எம்ஐயும் சியையும் ஷார்ட் பண்ணணும். இதுதான் நம்ம மோஸ்ட்லி பண்ணுறோம். இல்லை அம்மீட்டர் வோல்ட் மீட்டரில் கனெக்ட் பண்ணி அந்த மெத்தடில் கனெக்ட் பண்ணி நம்ம பவர் கன்சப்ஷன் கால்குலேட் பண்ணணும்னா எல்லையும் சியையும் ஷார்ட் பண்ணணும். இந்த மாதிரி அந்த கனெக்ஷன் மாற்றி அரேஞ்ச் பண்ணுறதுனால தான் எம்சி வந்து டீஃபால்ட்டாக ஷார்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கனெக்ஷன் வேணும்னா எம்மும் சியும் டீஃபால்ட்டாக அதிலே ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருந்தால் இந்த கனெக்ஷன் கொடுக்க முடியாது. அதனால தான் எம்எல்சிவி வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். எம்சி வந்து ஷார்ட் பண்ணியும் நம்ம பவர் மெஷர் பண்ணலாம், அதே மாதிரி எல்சி ஷார்ட் சர்க்யூட் பண்ணியும் நம்ம பவர் மெஷர் பண்ணலாம். பட் எல்லாத்துலேயுமே சம் எரர் வந்து இருக்க தான் செய்யும். பட் இது மட்டுமே ரீசன் இல்லை. பட் இன்னொன்று ரீசனும் இருக்குது. அது வந்து இப்போ சொன்னால் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நான் ஃபர்தர் கிளாஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் வந்து as soon as possible வந்து நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு 5 to 10 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் அசைன்மெண்ட்டில் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, இப்போதைக்கு இதை மட்டும் பாருங்கள். கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். வீடியோஸ் வந்து ரிப்பீட்டடாக பாருங்கள். டவுட்னா கமெண்ட்டில் இது பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.